வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கடப்பா. பொதுவாக கடப்பானா பாசிப்பருப்பு உருளைக்கிழங்குலாம் போட்டு வேக வச்சு செய்வாங்க. ஆனால் இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது நம்ம கடலை மாவு குருமானும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கடப்பா செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடணும். இது நம்ம பொதுவாக செய்கிற ப்ராசஸ் தான். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாயோட காரம் தான் இந்த குருமாக்கான காரம். அதனால் நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எக்ஸ்ட்ரா காரத்துக்கு எந்த பொருளும் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் டெக்ஸ்சர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி போதுமானது. நம்ம எப்பவும் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வெறும் கலருக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நமக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த மீன் டைமில் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம குருமாக்கு திக்னஸை கொடுக்க போகுது. கடலை மாவு பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. இந்த பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் பார்த்தா நல்லாவே தெரியும். உங்களுக்கு நம்ம கிரேவி நல்லா திக்காகிட்டு வரும்.
ஃபைனலாக இந்த குருமாவுக்கு நம்ம ஒரு பொடி சேர்த்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 இன்ச் பட்டை எடுத்து நல்ல க்ரஷரில் போட்டு பொடியாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பொடியை கொதிச்சிட்ருக்க குருமாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குருமாவை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட ரா ஸ்மெல் வந்து போயிட்டு நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு குருமா ரெடி. நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த குருமாவும் கடப்பாவும் சேம் கிடையாது. ஆனால் நாங்கள் இதை கடப்பான்னு தான் சொல்லுவோம். அப்படியே பழகிருச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது உங்கள் டைமை கண்டிப்பாக மிச்சப்படுத்தும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.